Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அட்வான்ஸ் பேட்டர்னை வச்சு எப்படி ஒரு பஃப் ஸ்லீவ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ப்ளவுஸ் வீடியோஸில் வந்து எல்லாருமே கேட்குற விஷயம் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வர மாட்டுது. நல்லா ஒரு அழகான பஃப் ஸ்லீவ் வரணும் என்ன பண்ணணும்னு. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் தி ப்ளவுஸ் கமீஸ் இல்லை எந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ பஃப் ஸ்லீவை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக பண்ணுறதா இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் பேட்டர்ன் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பஃப் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே இருந்து லைக் அந்த ஸ்லீவ் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஒரு 3 inches வந்து இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் 3 inches. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த பேட்டர்ன்லேருந்து எப்படி ஒரு பஃப் ஸ்லீவ் கன்வெர்ட் ஆகுது மட்டும் பாருங்கள். இப்போ சென்டர் மேலேருந்து ஒரு 2.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ மார்க் பண்ண அந்த 3 inch லைனை இது கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ கரெக்டாக அந்த மிட்டில் வச்சு இது கூட எப்படி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி பண்ணுறதுக்கு நார்மலாக உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் தெரிஞ்சதுன்னா அதே ஸ்லீவ் கட்டிங் வச்சு நீங்கள் நார்மல் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்து அதில் கூட இந்த மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ்னு எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லைன் வரைஞ்சாச்சு. இப்போது இதை வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தடில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த பேட்டர்ன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன் ஆஃப் மேக்கிங் தட் ஸ்லீவ் டிசைன். இந்த ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எங்கே வால்யூம் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த கட் பண்ணி அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இன்னொரு பேட்டர்ன் பேப்பர் அடியில் வச்சு கட் பண்ணுறது தான் ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ இப்போது நான் லைன் வரைஞ்சிருக்க இடத்துலே இப்போ நான் பர்ஃபெக்டாக அதை நான் கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் நான் கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பேக் பார்ட்லேயும் நம்ம கட் பண்ணியிருக்க மார்க் பண்ணியிருக்க அந்த லைன் மேலேயே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு கலர் நான் ஷீட் எடுத்துக்கிறேன். ஒரு A4 ஷீட் வந்து 2 ஷீட்டையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் சென்டர் லைன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சென்டர் லைனும் நம்ம ஸ்லீவோட சென்டர் லைனும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி எப்படி லே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது இந்த சென்டர் பார்ட்டை ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளூ பண்ணிக்கிறேன். க்ளூ ஸ்டிக் வச்சு நான் க்ளூ பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து நான் 1 inchக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் அந்த எல்லா ஸ்டாண்ட்ஸையும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ப்ரெட் வேணும்னால வால்யூம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து ஒரு 2.5 inch ஆன் இதர் சைடு, 2 சைடும் 2.5 கொடுத்து அந்த மேலே அந்த டாப் பார்ட் அந்த கேப் சைடு இருக்கு இல்லையா அதை நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணி முடித்த பிறகு மேல் பார்ட்டுக்கு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா வால்யூம் கொடுத்து இதை நம்ம கர்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கர்வ் பண்ணி முடித்த பிறகு இதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்கள் பாடிஸில் வந்து சீட் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து இந்த பஃப் பண்ணும்போது இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நீங்கள் ப்ளவுஸ்க்கு பண்ணால் இதே மெத்தட் தான், பட் இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். பட் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து இதே மெத்தடில் தான் நம்ம ப்ளவுஸ்க்கு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் சென்டரை நாச் பண்ணிடுறேன். நாச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பேட்டர்ன் பேப்பரை வந்து என்னோடய ஃபேப்ரிக் மேலே லே பண்ணுறேன். ஸோ ஃபேப்ரிக்கும் நான் அதை கிரெயின்ஸ் மார்க் பண்ணிவிட்டேன், சென்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக இந்த பேட்டர்ன் பேப்பர் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நான் இதில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே டாப் போர்ஷன் மட்டும் 1/2 inch வந்து தையலுக்கு கொடுத்து கட் பண்ணுங்கள். சைடில் நம்ம தையலுக்கு விட தேவையில்லை. ஆல்ரெடி பேட்டர்னில் வந்து 1 inch வந்து நம்ம பேட்டர்னில் விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை சென்டர் நாச் பண்ணிடுறேன். பண்ண பிறகு இப்போ இது ப்ளீட்டிங் பண்ணுறேன். ஸோ சின்னதாக ஒரு 1/2 inchக்கு இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு ப்ளீட்டிங். இது வந்து ப்ளவுஸ்க்கு பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக நார்மலாக பண்ணுற பஃபாக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இது கமீஸ்க்கு ட்ரை பண்ணலாம் நீங்கள், இல்லை வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் தான் பண்ணால் அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப அழகாக ரொம்ப ஃபார்மலாக அழகாக நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வால்யூம் கொடுத்துருக்கேன். இன்னும் வால்யூம் கொடுத்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய ப்ளீட் வந்து இந்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம பண்ண ஃபேப்ரிக்கும் நம்ம கட் பண்ண பேட்டர்னும் ஈக்குவலாக இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண அந்த ஸ்லாஷ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு பாருங்கள். அந்த ஃபேப்ரிக்கு வந்து பக்காவாக பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணது பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே பார்த்தாலே தெரியும், அது வந்து கரெக்டாக சீட் ஆகிடுச்சு. சீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பஃப் மாதிரி தூக்குன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பாடிஸ் கூட ஜாயின் பண்ணும்போது அந்த பஃப் பார்த்தாலே தெரியும் அந்த ப்ளீச்சிங் எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.